தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்படுற வாசம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷம், உனக்கு சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்கிற கால்கள் மலைகள் மேல் வருது. யூதாவின் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் மேல் இருக்கிற கழுத்தில் இருக்கிற நுகங்களை உடைத்து போடுவார். அவன் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். நீ அங்கே இருந்து திரும்ப சேர்த்து கொள்ளப்படுவாய். அந்த செய்தியை நீ சீக்கிரமாக நீ கேட்க போகிற. துஷ்டன் இனி வரமாட்டான். இனி ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு ஆபத்து இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போய்விட்டான். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நினிவேயின் பாரம். யோனா காலத்து எழுப்புதலுக்கு பிற்பாடு அந்த எழுப்புதல் நீண்ட நாள் நிலைத்திருக்கவில்லை. பின்பு மறுபடியும் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு நினிவேயின் மக்கள் தங்களை கெடுத்துக்கொண்டார். இப்போ நினிவேக்கு விரோதமாக பாரம் என்றால் நினிவேயை குறித்துதான ஒரு நியாய தீர்ப்பின் தீர்க்க தரிசனம். எல்கோசான் ஆகிய நாகுமின் தரிசன புஸ்தகம், அவன் எழுதின புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தருடைய சுபாவத்தை முதலாவது சொல்றார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? எரிச்சல் உள்ளவரா. பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவியின் மேல எரிச்சல் உள்ளவர். நீதியை சரி கட்டுகிற தேவன். அவர் பொறுமையா இருக்க மாட்டார். எங்கே அநியாயம் நடக்குதோ அங்கே நீதியை சரி கட்டு. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். 2 வார்த்தை. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டு. உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன், அதுக்கு அவன் செஞ்ச தவறுகளுக்கு தக்க பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை அவர் வச்சு வைக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவளை ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டாராம். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாக இருக்கிறது. அவர் பயங்கர. நம்முடைய தேவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதைத்தான் நீங்கள் வாசிக்கணும். நம்முடைய தேவனுடையதான அந்த பயங்கரமான நீடிய அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் தான், மிகுந்த வல்லமை உள்ளவர் தான். ஆனால் அதே சமயம் ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார். தண்டனை உண்டு. அதனால தான் இயேசு சிலுவைக்கு போக வேண்டியதாச்சு. உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக ஏன் சிலுவையின் சித்திரவதை ஏன்? சிலுவையின் பாடுகள் ஏன்? சிலுவை மரணம் ஏன்? ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர். பாவத்தின் மேல் எரிச்சல் உள்ளவர், பாவியின் மேல் எரிச்சல் உள்ளவர். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஆக்கினைக்கு தண்டனை இல்லாமல் ஒருத்தனை தப்பு வைக்க மாட்டார். வழி சுழல் காட்டில் பெருங்காட்டில் இருக்கு. அவர் சமுத்திரத்தை அதட்டுகிறவர், அதையே வற்றி போக பண்ணுகிறவர். சகல ஆறுகளை வறட்சியாக்குகிறவர். பாசான், கர்மேல், லீபனோன் அதெல்லாம் பயங்கர செழிப்பான இடம், அதெல்லாம் வாடி போக பண்ணுகிறவர். அவர் வந்தால் மலைகள் கரைஞ்சு போகும். அவர் பிரசன்னத்தில் ஸ்தோத்திரம், பூச்சக்கரம், குடி எல்லாம் அழிஞ்சு போயிடும், எடுபட்டு போயிடும்.
அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஒருவரும் நிற்க முடியாது. அவருடைய உக்கிர கோபத்தை தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். அதே சமயம் கர்த்தர் நல்லவர். யாருக்கு? இக்கட்டு நல்ல அரணான கோட்டை யாருக்கு? தம்மை நம்புகிறவர்களுக்கு. அவர்களை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, தேவன் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றார். அவருடைய நம்ம நிறைய நேரம் ஒரு அன்புள்ளவர், அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அதே சமயம் அவர் கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர், சமுத்திரத்தை அதட்டுகிறவர், ஆறுகளை வற்றி போக பண்ணுகிறவர், காடுகளை வனாந்தரங்களை பாலைவனமாக்குகிறவர். எச்சரிக்கையா இருங்க. நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வர்ற வெள்ளத்தினாலே சர்வ சங்காரம் பண்ணுவார். ஈரோட சத்துருக்களை பின்தொடரும். கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன? அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சிட முடியும்? பேசுறீங்க, அவருக்கு நிற்க முடியாது. அவர் சர்வ சங்காரம் பண்ணிடுவார். சர்வ சங்காரம். இன்னும் ஒரு அடி அடிக்க வேண்டிய அவசியம் இராதுங்கிறார். மறுபடியும் எடுக்கணும். அந்த அளவுக்கு அடிக்கணும். அவள் சன்னா பின்னலா இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும், தங்கள் மதுபானத்தால் வெறி கொண்டு இருக்கையிலும், அவள் முழுவதும் காய்ந்து போன செத்தையை போல எரிஞ்சு பாலா போயிடுவாங்க. கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் இடத்திலிருந்து புறப்பட்டான். நினைவிலிருந்து ஒருத்தன் கிளம்புவானா? கர்த்தர் சொல்றது என்னன்னா, அவள் சம்பூர்ணம் அடைந்திருந்தால், அவங்க அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவான், ஒளிந்து போவான். சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கொஞ்சம் கடினமான வார்த்தைகள். இந்த கடைசி சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இரக்கமுள்ள வார்த்தைகள். இது யாருக்காக சொல்கிற வார்த்தை? யாருக்காக சொல்கிற வார்த்தை நினைக்கிறீங்க? ஆண்டவர் யாரை பற்றி சொல்கிறாரு? அவள் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போனான். அதுக்கப்புறம் நான் உன்னையோ அப்படின்னு இருக்கணும். நான் உன்னையோ நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்த மாட்டேன். இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை, நினிவேயின் அசிரியாவின் நுகத்தை முறிச்சிருவேன், கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்தார்? இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. அந்த அர்த்தம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக. உன் தேவர்களின் கோயிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனம் ஆனபடியால் அதை உனக்கு அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன் அப்படின்னு சொல்றார். அந்த 14ஆம் வசனத்துக்குரிய அர்த்தத்தை நீங்க வேற மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உன் பெயரை தாங்கும் சந்ததியே இல்லாமல் போயிடுமா. உன் தெய்வங்களை, உன் வீட்டில் இருக்கிற செதுக்கிய சிலைகளையும் வார்ப்பு படிவுகளையும் அழிச்சு போடுவேங்கிறார். உன் பெயரை தாங்கும் வழிமரபு, அப்போ வித்து விதைக்கப்படுதல்னா இனி உனக்கு சந்ததி இல்லைங்கிற மாதிரி அர்த்தம். உன் உருவ வழிபாடுகளை எல்லாம் நான் அழித்து போடுவேன்னு அர்த்தம். அதுகளே உனக்கு பிரேத குழியா மாத்திடுவேன்னு அர்த்தம். 15ஆம் வசனத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு 15ஆம் வசனத்தை, யூதாவுக்கு சொல்றதான கடைசி வார்த்தை, திரும்பு. நீங்கள் மனம் திரும்பும் போது நான் இந்த 14ஆம் வசனத்தில் சொல்லப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்த வார்த்தைகள் எல்லாம் யாரை மாறி மாறி வருது. உன்னையோ நான் சிறுமைப்படுத்த வாழ்ப்பேன்னு சொல்லிட்டு உன்னை குறித்து கட்டளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறதுன்னா, அது யாரை குறித்து அந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா, அது நினிவேவை குறித்து சொல்லப்படுற வார்த்தையாக சொல்கிறாங்க. நினிவேவை குறித்து சொல்லப்படுற வார்த்தை, நினிவேவை குறித்து சொல்லப்படுற வார்த்தைகளாக பார்க்குறேன். நினிவேவை குறித்து ஆமா 12ஆம் வசனமும் நினிவேயை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, 13ஆம் வசனம் யூதாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, 14ஆவது வசனம் திரும்பவும் நினிவேயை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, 15ஆவது தேவ ஜனத்தை குறித்து சொல்லப்படுற வார்த்தை. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷம், உனக்கு சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்கிற கால்கள் மலைகள் மேல் வருது. யூதாவின் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் மேல் இருக்கிற கழுத்தில் இருக்கிற நுகங்களை உடைத்து போடுவார். அவன் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார்.
நீ அங்கே இருந்து திரும்ப சேர்த்து கொள்ளப்படுவாய். அந்த செய்தியை நீ சீக்கிரமா நீ கேட்க போற. துஷ்டன் இனி வரமாட்டான். இனி ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு ஆபத்து இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போய்விட்டான். ஆமென், ஆமென். God bless you. நாகும் 1வது அதிகாரம். இது கர்த்தருடையதான மகத்துவத்தை குறித்து இந்த 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன், அவர் உக்கிர கோபம் உள்ளவர், அவர் தமது பகைஞருக்கு என்ன செய்கிறார், கோபத்தை வைத்திருக்கிறாராம். கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், அதே சமயத்தில் மிகுந்த வல்லமை உள்ள தேவன். அவர்களை ஆக்கனை இல்லாமல் என்ன செய்ய மாட்டாராம், தப்பு வைக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் சமுத்திரத்தையும் ஆறுகளையும் வற்றி போக பண்ணி என்ன செய்வாரா, பாசான், கர்மேல், லீபனோன் ஆகிய இடங்களை என்ன செய்வாரா, வாடி போக பண்ணுகிறதான தேவன். அவரது கோபத்துக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார்? ஆனால் இந்த நாளிலும் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நின்றது யாருன்னா அந்த நினிவே. என்ன செய்ய, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யோனா தீர்க்கதரிசியில் அவன் நினிவேக்காக பரிந்து பேசின தேவன் இந்த நாளில் சொல்கிறார். அவ்வளவு மறுபடியுமாக அவர்கள் பாவம் செய்ததினால் அந்த நினிவே கவிழ்க்கப்படுகிற அந்த சம்பவத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுகிறத பார்க்கணும். அப்போ அதுக்கு அவங்க காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செய்தாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவுகளை கொண்டு இருந்து என்ன செய்தாங்க, துராலோசனையை உண்டாக்குகிறதான மனிதர்கள் அங்கே என்ன செய்தாங்களாம், காணப்பட்டார்களாம். கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினதான மனிதர்கள் இருந்ததினால் கர்த்தர் என்ன செய்வாரா, அவர்களை என்ன செய்வாங்க, முற்றிலுமாக அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். நீ கனவீனமானதுனால விக்கிரக தோப்புகள் உனக்கு பிரேத குழியாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டதான சந்தர்ப்பங்களை நம்ம இழந்து போயிடக்கூடாது. இந்த நாள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்வோமா? நினிவேக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை கிட்டத்தட்ட 120 வருடங்கள்னு சொல்கிறாங்க, 100 வருடங்கள்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பதாக மறுபடியுமாக தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக நாங்கள் பார்க்குறோம். நாளிலும் நாம் என்ன ஒரு தரம் புதுப்பிக்கப்பட்டு நம்ம தேவ பரம ஈவை ருசி பார்த்தவர்கள் மறுபடியுமாய் நாம் தேவனுக்கு கோபம் உண்டாக்கினால் மறுபடியுமாய் நம்ம என்ன செய்ய முடியாதான், உயிர்ப்பிக்கப்பட முடியாது. ஆகையினால் இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, அமீனப்பா, எவ்வளவாய் நீங்கள் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கப்பா அந்த நினிவேக்கு. ஆனாலும் அவர்கள் மறுபடியுமாய் கர்த்தாவே அப்பா உமக்கு கோபம் மூட்டுகிறவர்களாய் காணப்பட்டதுனால நீர் அவர்களை கர்த்தாவே அப்பா இவ்வளவாய் நீர் கடிந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, உம்முடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? அப்பா நீர் மிகவும் பெரியவர், நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ ஞானி அப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர், நீ நீடிய சாந்தம், அதே சமயத்தில் நீர் மிகவும் வல்லமையுள்ள தேவன் என்று பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வழிகள் சுழல் காற்றில் இருக்கிறதப்பா. ஆமேன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர், நீர் சமுத்திரத்தை அப்பா ஆறுகளை நீ வற்றி போக பண்ண வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா இல்லாமல் போக பண்ணுகிறவர். ஆமேன் அப்பா. அதே சமயத்தில் அப்பா உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் அப்பா மிகவும் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் ஆமேன் அப்பா உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாமல் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் இந்த நாளில் அப்பா அனுக்கிரகம் செய்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.